தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களுக்கும், இங்கே சிறப்பு சேர்ப்பிக்க வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு ஒன்றிய பொறுப்பாளர் அஜய்குமார் அவர்களுக்கும் மற்றும் மேடையிலே விட்டிருக்கின்ற அத்தனை முன்னணி தலைவர்களுக்கும், வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களும், காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடும் நமதே 40 நமதே என்று சொல்லியிருக்க இணங்க தமிழகத்தில் 100% மாபெரும் வெற்றியை நாம் கண்டிருக்கின்றோம். ஆகவே அதற்காக என்னுடைய முதல் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய கூட்டணி தமிழகத்தில் 100% வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்ற இந்த நேரத்தில் நாம் ஒன்று உறுதிக்கூற ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அடிக்கடி சொல்வார்கள், தமிழகத்தில் மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று உறுதியை நாம் எடுத்துக்கொண்டு அடியெடுத்து நம்மளுடைய வளர்ச்சி பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே போன்று இங்கு இருக்கின்ற மாபெரும் முன்னணி தலைவர்கள் எல்லாருடைய விருப்பமும் அதுவாகவே இருக்கின்றது. ஆகவே இதற்கு என்ன நாம் அடித்தளமாக செய்ய வேண்டும் என்றால், இப்போ நம்ம மிக சிறப்பான முறையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் மிக சிறப்பான முறையில் கடுமையாக நீங்கள் எல்லாம் உழைத்து இருக்கீங்க. அதே மாதிரி வருகின்ற காலகட்டத்தில் நாம் உழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பூத் கமிட்டி, பேசிக்கலாக நம்ம பூத் கமிட்டியை சரியான முறையில் அமைக்க வேண்டும். இதற்கெல்லாம் யாரெல்லாம் முன் வர வேண்டும்? நமக்கு முன்னணி தலைவர்களாக மூத்தவர்களாக இருக்கின்ற அவர்களை வழிநடத்தி சென்று இளைஞர்களும் பெண்களும் அதிக அளவில் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அதிக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். அடிமட்டத்தில் பூத் கமிட்டிகளை அமைக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நம்மளுடைய இந்திய தேசிய கட்சியினுடைய கொள்கைகளை நாம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். இது போன்ற செயல்பாடுகளினால்தான் நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த முடியும். நம்மால் முடியாதது ஒன்றும் இல்லை. இந்திய கூட்டணி என்று நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் நம்மளுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கேஜி அவர்களும், இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், அன்னை சோனியா காந்தி அவர்களும் விருப்பப்படுவது என்னவென்றால், இப்போ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் நீங்கள் எல்லாம் மிக போர்க்களத்தில் மிக பலமான ஒரு வெற்றியை தருவதற்கு இப்போதிருந்தே நாம் மிக சிறப்பான முறையில் நம்மளுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே மாபெரும் தலைவர்களை எல்லாம் இங்கே வரவைத்து அதற்கு அச்சாணியாக நீங்கள் இந்த கூட்டத்தில் நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே மிக சிறப்பான முறையில் நம்மெல்லாம் உறுதுணையாக இருந்து அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களுடைய கரங்களையும் வலுப்படுத்தி மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மோடி அவர்கள் தொடர்ச்சியாக நேருவை போல் நான் ஆட்சி அமைத்து விட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் 1952 நேரு அவர்களின் தலைமையில் நாம் பெற்ற ஓட்டோ 74%, 57 75%, 62 73%. ஆனால் காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் எதிரில் முஜ்ரா நடனம் எனப்பட சொல்லக்கூடிய பெண்களை அவமதிக்கிற வகையில் தாசிகளின் நடனம் ஆடுகிறது காங்கிரஸ் என்று சொன்ன மோடி அவர்கள் இன்று நிதிஷ்குமார் அவர்கள் எதிரிலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எதிரிலும் அவர்தான் உண்மையான முஜ்ரா நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். 2014 52% ஓட்டு மோடி தலைமையில், 2019 56% ஓட்டு, 2024 44% என்று சிறுபான்மையினரையும் பட்டியலினத்தவர்களையும் தொடர்ந்து அவமதித்து கொண்டிருக்கிற மோடியின் வீழ்ச்சி இது. அதாவது மோடி அவர்கள் தற்போது 1,51,473 ஓட்டில் மூலமாக தான் அவர் ஜெயித்திருக்கிறார். முன்பிருந்த காலங்களில் அவர் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். ஆனால் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களோ இன்று தென்னகத்தில் இருந்தும் ரேபரேலியிலிருந்தும் கிட்டத்தட்ட 3,09,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இன்று அறுதி பெரும்பான்மையோடு நாம் ஜெயித்திருக்கிறோம். நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நமது நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
2 கான்ஸ்டிடியூஷன் நம் முன்னாடி இருக்கிறது, 2 அரசியல் அமைப்பு சட்டம். ஒன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்கிற நிஜமான அரசியல் அமைப்பு சட்டம். இன்னொன்று ஆர்எஸ்எஸ் தலைமையகத்தினால் பறைசாற்றப்படுகிற ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எனப்படக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம். இந்த கைகளில் நமது அன்பு தலைவர் என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எடுத்து காண்பிக்க ஆரம்பித்தாரோ அன்றே மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை தன் தலையில் அடித்துக் கொள்கிறார். அவர் தலை வணங்கி அப்படி பார்ப்பது அவர் தலையில் அடித்துக் கொள்வது போல் இருந்தது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை எனப்படக்கூடிய நம் நாடு. இன்று அன்பு தலைவர் நமது சகோதரர் அண்ணன் திரு கு. செல்வப்பெருந்தகை அவர்களின் பெரும் முயற்சியால் தமிழகத்தில் காங்கிரசிற்கு என்று ஒரு தனித்தன்மை கிடைத்துள்ளது. முக்கியமாக காமராஜர் ஆட்சி என்று நாம் எல்லாம் புலம்பிக் கொண்டிருந்ததை இன்று அண்ணன் காதற்கு சென்றடைந்துள்ளது. உண்மையாகவே காமராஜர் ஆட்சி அமைய, உண்மையாகவே சூடான கஞ்சி நாம் குடிக்க, நமது இந்தியாவை சேர்ந்த நமது தமிழகத்தை சேர்ந்த அத்தனை கோடி மக்களும் சூடான கஞ்சியை குடிக்க, கிழியாத உடையை அணிய, கூரை ஒழுகாத கூரை பெற அண்ணன் திரு செல்வப்பெருந்தகை அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் வீரநடை போடும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று தமிழகத்திலே 40க்கும் 40 நாம் ஜெயித்திருக்கிறோம். அதுக்காக நமக்கு வலுவான கரங்களை அமைத்து கொடுத்த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு, அவருடைய கரங்களை இன்னும் அதிகமாக நம் வலுப்படுத்தும்படியாக நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்களுக்கு நாம் நமது எஸ்டி விங் சார்பாக எல்லா ஒத்துழைப்பையும் வழங்குவேன் என்று உறுதி கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கட்சியை இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இனி வருங்காலங்களில் இளைஞர்களை அதிகமாக சந்திக்கணும் என்றும், பெண்களுக்கு இன்னும் அதிகமான இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்றும், இந்த மேடையில் இருக்கும்போதே தெரியும் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் பெண்களுக்கு வருங்காலங்களில் இன்னும் அதிகமாக இடங்களை ஒதுக்கி தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நம்மளுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இன்றைக்கி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு வணங்கி வரவேற்கிறேன். தேங்க்யூ. அந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட கம்யூனிகேஷன், நம்மளோட செய்தியை மக்கள்கிட்ட நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இந்த கம்யூனிகேஷன்லேயே ஜாம்பவான் அப்படின்னு சொல்லணும்னா மகாத்மா காந்தி அவர்களை தான் சொல்லணும். மகாத்மா காந்தி அவர்கள் ஆங்கிலேயர்களோட அந்த டாக்ஸ் சிஸ்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்கணும், அவங்களோட அந்த அநியாயமான வரிக்கு எதிராக குரல் கொடுக்கணும், உலகத்துக்கு இந்த செய்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற போது மகாத்மா காந்தி என்ன பண்ணார்? ஒரு நடைப்பயணம் கொண்டு நடந்தார். நடந்துட்டு தாண்டிக்கு போனார். தாண்டிக்கு போய் ஒரே ஒரு கையில் உப்பை அள்ளி உலகத்துக்கு காமிச்சார். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் ஐரோப்பியாலையும் அநியாயமான இந்த டாக்ஸ் ரெஜீம் எப்படி இந்தியர்களை அமுக்குறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த முறை நம்ம மக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் என்னென்னலாம் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத அழகாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். என்கிட்ட நான் டிவியில் பேசும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறாங்க உங்கள் அரசாங்கம் ஊழல் பண்ணாங்க, அவங்க வாரிசு அரசாங்கத்துக்கு எதிராக அவங்க அரசியல் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னவோ ஃபெடரலிசம்னு சொல்கிறீங்க, கூட்டாட்சிங்கிறீங்க, மாநில உரிமைன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நம்ம அழகாக அதை எடுத்துகிட்டு போனோம். நம்ம என்ன சொன்னோம்? நம்ம ₹1 வரி பணம் கொடுத்தோம்னா 29 பைசா தான் நமக்கு திரும்பி வருது அப்படிங்கிறத அழகா மக்கள் கிட்ட எடுத்துட்டு போனோம். இந்த மாதிரியான யுக்திகளை தான் நம்ம மக்கள்கிட்ட கம்யூனிகேஷன், நம்ம செய்திகளை இப்படி தான் மக்கள்கிட்ட எடுத்து போனோம். இந்த தேர்தல்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட முக்கியமான ஒரு பாடம் அது. அதை மேலும் மேலும் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட முதல் சஜஷன். ரெண்டாவது தலைவர் அவர்கள் கேட்டாங்க, நம்ம ஒரு கட்சியை சார்ந்து தான் நம்ம அரசியலை நடத்தணுமா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக கூடாது. அலையன்ஸ்ங்கிறது எலெக்ஷன் டயத்தில் பண்ண வேண்டியது. அலையன்ஸாக இருக்கட்டும், சீட் ஷேரிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் எலெக்ஷன் டயத்தில் பேச வேண்டியது. எலெக்ஷன் நரேட்டிவ் கொண்டு வரணும், அதெல்லாம் எலெக்ஷன் டயத்தில். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம கட்சியை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம கட்டமைப்பை பலப்படுத்தணும். நம்ம செய்திகளை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எதுக்கெல்லாம் எந்தெந்த மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறார்களோ அதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி
அழகாக எடுத்துகிட்டு போகணும். புது ஊடகங்களை பயன்படுத்தி எப்படி எடுத்துகிட்டு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா கோதி மீடியான்னு சொல்கிறாங்க. டிவி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, பேப்பர் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நேர மக்கள்கிட்ட பேசுகிறாரு. பாரத் ஜோடோ மாஸ் கான்டாக்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறாரு. அந்த மாதிரி யுக்திகளை கையாண்டு நம் மக்களை நேரடியாக சந்தித்து நம் அம்மா அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். காங்கிரஸோட பேரை நிலைநாட்டணும். நாளைக்கு எலெக்ஷன் டயத்தில் நமது கூட்டணி கட்சி நம்மளை மதிக்கணும்னா முதல்ல நம்மளோட கட்சியை நம்ம நிலைநாட்டிக்கணும் அப்படிங்கிற ஆலோசனையும் தெரிவிச்சுட்டு நான் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விரைபடுகிறேன்.